வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ரெண்டு பேர்த்த பத்தி பார்க்க போறோம். ஒன்னு திருமான, இன்னொன்னு சீமானண்ண. இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி பார்ப்போம். இவங்க ரெண்டு என்ன பேசி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ரெண்டு பேருமே விஜய் பத்தி தான் பேசியிருக்காங்க. விஜயகாந்த் பத்தி தான் பேசியிருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்காங்க. ஏதோ இங்கே தெரியுற குரல் கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உங்களால் உதவ முடிஞ்சா உதவிங்க. உதவினா ஐ டோன்ட் கேர். சரி, ஓகே. வீடியோக்குள்ள போயிடுவோம். முதல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், திருமானன்னு பார்த்துருவோம். அவர் என்ன இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அதாவது இந்த கருத்து கணிப்பெல்லாம் முடிஞ்சு எக்ஸிட் போலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கருத்து கணிப்புல மொத்தமா திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல் சொல்லிட்டாங்க. அதிமுக ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சேனல் சொல்லிக்கிறாங்க. தாவைக்க ஜெயிக்கணும் ஆக்சல் மைந்தி அப்படிங்கிற ஒரே ஒரு சேனல் மட்டும் சொல்லியிருக்கு. சரி, அதை கடந்து இப்ப திருமானன் என்ன சொல்லிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, திருமானனுக்கு ஒரு சின்ன ஒரு பயம். என்ன பயம் பாத்தீங்கன்னா, அதாவது யாரு வந்தாலும் சரி திமுக ஒழிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. திமுக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. அது கூட்டணி கட்சி பிரிக்கணும், திமுக ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதனால மக்கள் யாரும் மிகவும் ஒரு பயப்பட்டுக்காதீங்க. நம்மளுக்கு வெற்றினாலும் தோல்வினாலும் சரி, நம்ம அது எல்லாத்தையும் கடந்து நம்ம யதார்த்தமா நம்ம அதை கடந்து போகணும். விஜயனோட வாக்குப்பதிவு அதாவது விஜயனுடைய வருகை ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவாரு. ஆனா ஜெயிக்கிற அளவுக்கு வாங்குவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் ரெண்டும் பெரிய பெரிய கட்சிகள். இதை ஜெயிக்கணும்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா விஜய் ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. 2 பேர் தான் போட்டி அப்படிங்கறதெல்லாம் ஓவர் பிரசங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 விஷயத்த பேசியிருக்காரு. ஒரு சின்ன கிளிப் மட்டும் இங்க போடுறோம். தனித்த ஒரு சக்தியாக திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய 2 கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. அதெல்லாம் உண்மையிலே ஜெயிக்க முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் காலம் பதில் சொல்லும். சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்ன மாதிரி காத்திருந்து சொல்லும் காலம் பதில் சொல்லணும் போட்டாரு போன டைம். அந்த மாதிரி அப்படி போட்டுவிட்டு போயிட வேண்டியதுதான். அது போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு மிக ஒரு கடுமையான, யாருமே யூகிக்க முடியாத ஒரு தேர்தலா இருக்கு. இந்த தேர்தல விஜய் சாரனுடைய வருகையால எல்லாரும் கலங்கி போய் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்கூட பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை சீமானன் விஜய் அண்ணன் கூப்பிடும் போதே திருமானன் விஜய் அண்ணன் கூப்பிடும் போதே அந்த பக்கம் போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பெரிய டேஞ்சரா முடிஞ்சிருக்கும். அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, விசிக தாவைக்க பக்கம் போனதுனாலதான் தாவைக்க ஜெயிச்சது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கும். அல்லது காங்கிரஸ் தாவைக்கோட சேர்ந்துருந்துச்சுன்னா, காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் தான் தாவேக்கா வின் பண்ணிச்சு. இல்லைன்னா அதெல்லாம் பலதாரத்துக்கு போயிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டுருப்பாங்க. இது போலதான் ஒவ்வொரு கட்சியும், அதாவது தேமுதிக கூட அப்படிதான். தேமுதிக வாங்கதவங்க போயிருந்தா கூட என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, விஜயகாந்தனுடைய பவர் தாக்கிருச்சு, அதனாலதான் ஐயா விஜயகாந்தனுடைய ஓட்டர்ஸ் போற நாங்க இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போலதான் அம்மையார் தியாக தலைவி, புரட்சி தலைவி, அப்புறம் பாத்தீங்கன்னா தியாக தலைவி செம்மல் அம்மா சின்னம்மா, அவங்க அஇஅதிமுக மமுக கட்சி கொண்டு இணைச்சிருந்தா கூட அது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சின்னமா வந்ததுனாலதான் விஜய் சாருக்கு வெற்றி வந்துச்சிருப்பாங்க. ஓபிஎஸ் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதே தான் சொல்லுவாங்க. ஐயா ராமதாஸ் வந்திருந்தாலும் அதே தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிடிவி என்ன வந்திருந்தா கூட தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி யார் விஜய் கூட சேர்ந்திருந்தா கூட இன்னைக்கு அதை தான் சொல்லலாம்னு ஐடியா பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அண்ணனுக்குன்னு ஒரு மாசம் இருக்கு. அந்த மாசம் இந்த தேர்தலை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு கட்சி நம்ம கூட சேர்ந்துன்னா, அந்த கட்சி எதனால நம்ம கூட சேர்ந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், இவர் நம்பி போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு ஏற்படுத்துவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சாரை நம்பவே கிடையாது. என்ன ஒரு ப்ரூஃபும் கிடையாது. எந்த ஒரு ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சும்மா போய் நம்ம சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க கடந்து போயிட்டாங்களே தவிர, இவருக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ் இருக்கு. அது குறிப்பா இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் தான் எல்லாரும் விலகி போனதுக்கு ஒரே காரணம் அந்த கரூர் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிதான் நான் பார்க்கப்படுது. அது போலதான் விஜய் சாரை இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே ஒதுக்கி விட்டதுக்கு காரணம் அது ஒண்ணுதான். இன்னைக்கு விஜய் சார் ஜெயிச்சு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு மாஸ் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மூலியமா நான் பதிவு பண்றேன். திருமானன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம யதார்த்தமா கடந்து போடணுமே தவிர அதை பத்தி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரி, அவங்க நிலைப்பாடு அது. சரி, அதை பண்ண பாத்துக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருமானம் போன வாட்டி வெற்றியோ தோல்வியோன்னு சொல்லல,
வெற்றி பெறுவோம்னு சொன்னாரு. ஆனா இந்த வாட்டி வெற்றியோ தோல்வியோ அப்படிங்கிற ஒரு வேர்டு பயன்படுத்துறாரு. அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள சின்ன பயம் இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது சீமானனை பத்தி பார்ப்போமா? சீமானனை பத்தி பார்க்கணும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு வந்துட்டு தம்பி மட்டும் உள்ள வரலைன்னா ஆட்டமே என் பக்கம் தான், வேற வழியே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தம்பி வந்ததுனால மொத்த ஆட்டமும் வந்து களைச்சு விட்டான். இந்த ஆட்டத்துல வந்து இன்னைக்கு வந்து பொறுப்பு என்கிட்ட வந்திருக்கும். ஆனா தம்பி பண்ணது மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி வந்து சூதாட்டங்களுக்கெல்லாம் வழிவகுக்க நான் விடமாட்டேன். இந்த மாதிரி சூதாட்டமே இருந்திருக்காது அரசியல்ல. எல்லாத்தையும் வந்து நான் வழிவகுத்து நான் ஒரு நல்ல ஒரு அரசியல் பாதையை மக்களுக்குள்ள கொண்டு போயிருப்பேன். ஆனா என் தம்பி வந்து இப்படி கெடுத்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி விஜய் என்ன மேல ஒரு பழி போட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னார் பாருங்க, அதுதான் வந்து பாயிண்ட். அது என்ன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி பண்றால நான் விஜயனை வந்து நான் சும்மா விட மாட்டேன். நான் வந்து எனக்கு உண்டான எதிர்ப்பை நான் காட்டுவேன் கண்டிப்பா. அதாவது விஜய் சாரனுடைய எதிர்ப்பை வந்து நான் வளப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. இப்ப வளப்படுத்தி தான் இப்படி இருக்க தெரியலையாண்ணா. இன்னும் வளப்படுத்தினீங்கன்னா அது எந்த மாதிரி போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூழல் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அது எந்த மாதிரி சூழல்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நம்பர் கொடுக்குறாங்க. நாம் தமிழருக்கு நம்பரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது எக்ஸிட் போலிங்ல அந்த அளவுக்கு தான் வந்து கட்சி வந்து ஒரு நடந்து இத்தனை நாள் வந்திருக்குது. இந்த இந்த சினிமா படங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் நடக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும். ஃபைட் அந்த பக்கம் டிஸ்கல் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன பாத்தீங்கன்னா ரத்தம் ஒழுதுகிட்டு வில்லனும் ஹீரோவும் அடிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. இந்த காமெடி நடிகர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் ஒரு ஓரமா நின்றுக்கிட்டு ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு அடிக்கிற மாதிரி, ஒளிகிற மாதிரி, கீழே விழுற மாதிரி, எந்திரிக்கிற மாதிரி, இன்னும் அவனே அடிச்சுக்கிற மாதிரி, இந்த மாதிரி சில காமெடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பேசுறதெல்லாம் வந்து விஜய் திட்டுறத வந்து இவங்க எல்லாம் அந்த மாதிரி மக்கள் வந்து அது ஒரு என்டர்டெயினா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸான சண்டை அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு காமெடி ஒரு சீன்கள் வரும்ல, அந்த காமெடிங்களெல்லாம் அவங்கவுங்களே அடிச்சுக்குவாங்க. அப்புறம் அடுத்தவங்க அடிப்பாங்க, இன்னொருத்தர் மேல பட்டுரும், இவன் வந்து ஓடுவாங்க. அந்த மாதிரி நீங்க நிறைய படங்கள்ல கிளைமேக்ஸ் சண்டை காட்சி பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி சண்டை காட்சி தான் இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க இத்தனை நாளா. எல்லாருமே என்டர்டைன்மெண்ட், எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் என்டர்டைன்மெண்டா பண்ணி தள்ளிட்டாங்க. தன்னோட கடைசியில் தான் தெரியுது இதெல்லாம் வந்து காமெடிக்காக பண்ணி சிரிச்சிங்களா, நான் கூட நிஜமாலுமே சிரிக்கிறீங்கன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால நான் பேசுறேன், வேற என்ன ஒண்ணும் இல்ல. இது போல நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜயினுடைய வருகை அப்படிங்கிறது வந்து நீங்க கண்டுக்காமலே விட்டுருக்கலாம். எதுக்கு கண்டுகிட்டு நீங்க வந்து வருத்தப்பட்டு இருக்கணும்? நான் அவங்க அரசியல் பார்க்க வர்றாங்க. உங்க அரசியல் நீங்க பாருங்க, தற்கொலை அணிலு, ஒண்ணும் தெரியாத கூட்டம், அதை தவிட்டு கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீங்க அடிக்க நம்ம கட்சிங்க டேமேஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? அதாவது வந்து நீங்க அவங்களுக்கு மண்ணை தோன்றுனீங்க, மக்கள் பின்னாடி உங்களுக்கு மண்ணை தோண்டிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த கருத்து கணிப்பெல்லாம் பொய்யாகி சீமானனுக்கு ஏதோ உண்மையிலே சொல்ற ஒரு 10 சீட்டாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார நானும் விரும்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய கொள்கை கரெக்டான கொள்கை. அவர் வந்து நல்லா கரெக்டா கொண்டு சேர்த்துனாரு. ஆனா இருந்தாலும் வந்து விஜய் வந்தது வந்து அவர் கண்டுக்காம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சீமானனுக்கு உண்டான வாய்ப்பு அவருக்கு இருந்தே இருக்கும். ஆனா சீமானனை முழுக்க டேமேஜ் பண்ணி ஒரு வழி பண்ணது அவங்க தம்பிங்க தானே தவிர வேற யாருமே கிடையாது. உள்ள இருந்துகிட்டே வேலை பார்த்து விட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லாத அது அண்ணனே ஒத்துக்கிட்டு தான் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.